ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி ஒரு எக் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சீக்கிரமாக பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்கை பாயில் பண்ண போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, ஒரு வரமிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை போடுங்க. இல்லைன்னா முழுசாகவே பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் தட்டி போட்டுருங்க. பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா பாதி தக்காளி போடுங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒன்று முழுசாகவே போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. இதுக்கு மட்டும்தான் ஒரு 2-3 நிமிஷம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அரைக்கிற ஏதாச்சும் ஒரு மசால் பொடி, கரம் மசால் பொடியோ இல்லைன்னா சிக்கன் மசாலா பொடியோ, இந்த மசால் பொடியை எங்கள் அம்மா அரைச்சி கொடுப்பாங்க. அதனால நான் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி தூளும் போட வேண்டியதில்லை, வரமிளகாயும் போட வேண்டியதில்லை. இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காயில் கொஞ்சம் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காயும் அரைச்சதையும் எடுத்து உள்ளே பேஸ்ட் போட்டுட்டு எக்கையும் போட்டுட்டு ஒரு 2 விசில் சிம்மில் வச்சுருங்க. அந்த ப்ரெஷர் குக் அடங்கினதுக்கப்புறமா தான் எப்போவுமே ஓப்பன் பண்ணோம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்ம மூடி வச்சப்போ இருந்த தண்ணியான கன்சிஸ்டன்சி போயிட்டு நல்லா கெட்டியாக ஒரு செமி கிரேவியாக நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இது கண்டிப்பாக சப்பாத்தி, ரைஸ்க்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சில சமயத்தில் உங்களுக்கு ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு தோணும், ஆனால் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கிரேவி பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.